கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே விரும்புகிறார். அதை இன்று ஒரு விசை கூட அவர் உறுதிப்படுத்துகிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதை நாம் வேதத்தின் வழி 7 காரியங்கள் மூலமாக அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, உத்தமமாய் நீதியாய் நியாயமாய் இருக்கிறவன் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆதார வசனம் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 20வது வசனம். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் உத்தமமாய், அதாவது உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நீதி என்றால் உண்மை, நியாயம் என்றால் அநீதி இழைக்காத காரியங்கள், பிறருக்கு தீங்கு நினைக்காத காரியங்கள். நியாயமானதை ஒருவன் செய்யும் பொழுது அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, முதலாவது நாம் உத்தமமாய் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவது, நன்மை செய்யும் போது, தான தர்மம் செய்யும் போது தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆதார வசனம் எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நாம் பிறருக்கு தீங்கு நினையாதவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நன்மையை செய்ய யோசிக்கும் பொழுதே நமக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் என்று. அப்போ நம்ம நன்மை செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு, அவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே வசனத்தில் இரண்டாவது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, நாம் தான தர்மம் செய்வதற்கு மறவாதிருக்க வேண்டுமா, இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நாமத்தை துதித்து பாடி ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்தும் போது தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆதார வசனம் 69வது சங்கீதம் 30 முதல் 31வது வசனம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இதை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். 31வது வசனம். கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக பேரை துதித்தது தாவீது மாத்திரமே. கர்த்தரை எல்லா வேளையிலும் அவர் துதித்திருந்தார். உயர்வானாலும் தாழ்வானாலும் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதிப்பதை அவர் விடவே இல்லை. அதனால் மாத்திரமே தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை நாம் பாட்டினால் துதிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். நாம் அவரை ஸ்தோத்திரிப்பது மாத்திரமல்ல, நாம் அவருக்கு கனத்தை கொடுக்கிறவர்களாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம் மீது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் அவருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 4வதாக, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆதார வசனம் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, செம்மையானவர்கள் என்றால் என்ன? ஒருவன் பிறருக்கு தீங்கு நினையாது கர்த்தருடைய வழிகளில் உண்மையாய் நடந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் மாத்திரமே செம்மையானவனாய் இருப்பான். அப்படிப்பட்ட செம்மையானவனின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, நம்ம செம்மையானவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து ஆராய வேண்டும். நாம் செம்மையானவர்களாய் இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறோம். அது நிமித்தமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 5வதாக, காணிக்கை செலுத்தி உண்மையா இருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஒருவன் கட்டாயமாக அல்ல, அவன் விசனமாயும் அல்ல, அதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதுல ஒரு கிளர்ச்சியோட அவன் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு அவன் எப்படி கொடுக்க வேண்டுமாம்? தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கே நீங்கள் கொடுக்கிறதா எது இருக்கிறது, அது நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க எண்ணற்ற சாட்சிகளை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா காணிக்கையில அவங்க கர்த்தருக்கு கொடுக்கறதுல அந்த கரத்துல அவங்க உண்மையா இருப்பாங்க. அது நிமித்தமாக கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமா இருந்து அவர்களை ஆசிர்வதிப்பார். இன்னைக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனையில இருக்கலாம், உங்க வாழ்க்கையில அன்றாட உள்ள செலவுகளை செய்யக்கூட உங்களுக்கு திராணி இல்லாம நீங்க அதுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சத்தில் நீங்க உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிஞ்ச சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கஷ்டப்படுறது தேவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காணிக்கையை கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்க தவறி விடுவாங்க. அதை நிமித்தமாகவே அவர்களுடைய வாழ்க்கையில சோதனை மேல் சோதனை வரும். பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே. அப்போ உங்க மனசுல நீங்க என்ன கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவின்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆறாவதாக, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆதார வசனம் 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற கற்பனைகளை, அதாவது கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்களாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவன் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன வேண்டிக் கொள்கிறானோ, அதாவது அவன் ஜெபத்தில் எதை கேட்கிறானோ அதை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க ஆராய்ந்து பாருங்க, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்க. 112 சங்கீதம் 1 முதல் 3 நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 3வது வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எவ்வளவு முக்கியமான வசனம் பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒருவன் இருக்கும் பொழுது அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 1 யோவான் 3:22 கடைசி பகுதியில அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. யாரால? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு பின் வருகிற வம்சம், அதாவது நமக்கு பின் வருகிற சந்ததிக்குரிய ஆசீர்வாதமும் இதில் அடங்கும். பிரியமானவர்களே, நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோம். நம்மை கர்த்தர் பாக்கியவான் என்று, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக, கர்த்தருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆதார வசனம் 147 சங்கீதம் 11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம அநேக பகுதிகளை நம்ம பார்ப்போம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று. நீங்க என்ன நினைக்கிறீங்க பயத்தை பற்றி? ஐயோ, ஆண்டவர் இப்படி பண்ணிடுவார், அப்படி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படணுமா? இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, நீங்க எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், எதற்கு பயப்பட வேண்டும் என்றால், நம்ம கர்த்தருக்கு உரிய கனத்தை நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். நம்ம உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்குகிறது.
நீதிமான் என்றால் என்ன? உண்மையா இருக்கிறவனே, உத்தமமாய் நீதியின் பாதையில் நடக்கிறவனே நீதிமானாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கற்பனைகளுக்கும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து உண்மையா இருப்பவன் நீதிமான் என்றும் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருக்கு பயந்தால் நீங்க தீமையை விட்டு விலகி விடுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பயத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில என்ன செய்தாலும் அது நன்மையானதாகவே இருக்கட்டும். நன்மையானது நீங்கள் செய்யும் பொழுது, தீமையை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட பயம்தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தமது கிருபைக்கு, அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவன் அமர்ந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் வேதம் கூறும் இந்த 7 விதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையாய் நீங்கள் மாற்றும் பொழுது, நீங்கள் கிரியை மூலமாக, அதாவது உங்களுடைய செயலின் மூலமாக இந்த 7 காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம முதலில் பார்த்த வசனத்தின்படி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றது போல, இன்றைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. நான் ஓரலா அந்த 7 காரியங்களை உங்களுக்கு சொல்றேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிக்க வேண்டும். நீங்கள் செம்மையான வழியில் நீங்கள் நடந்து உங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். காணிக்கை செலுத்தி உண்மையாய் நீங்கள் இருக்க வேண்டும். கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கடைசியாக கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். தீமையை விட்டு விலக வேண்டும். இந்த 7 விதமான காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, நம்ம டெய்லி ஒரு மெசேஜ் கேட்கிறோம் இல்லையா? நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் அதன்படி கிரியை செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, நமக்கு பின் வருகிற சந்ததிகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கமுடையவராய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த ஜெனரேஷன்ல நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீதிமானாய் நடக்கும் பொழுது நமக்கு பின் வருகிற 1000 தலைமுறைகள் கர்த்தருடைய பார்வையில் இரக்கம் பெற்றவர்களாய், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களுடைய பசங்களுக்கு நீங்க சொத்து சேர்க்கலனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிருபையை பெற்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்த அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. நீர் அறியாது ஏதும் எங்களுடைய வாழ்க்கையில நேரிடாது தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரப்பா. சகலமும் உம்மாலே உமக்கென்று உம்முடைய வார்த்தையால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று அப்பா, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை கிருபை கிருபை. அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில அப்பா ஏனோ தானோ என்று நாங்கள் வாழ்ந்து முடிக்க கூடாது தகப்பனே. வாழ்வின் எல்லை முடிவு பந்தம் வரையிலும் இயேசு ஒருவருக்காக நாங்கள் நிலைத்திருக்கத்தக்க, ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கத்தக்க எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க தகப்பனே. நாங்கள் ஜீவனுள்ள சாட்சியாய் இருப்பதற்கு தடையாய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து ஆண்டவரே அதை புறக்கணித்து தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளுக்கும் கற்பனைகளையும் கை கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்க பிள்ளைகளுடைய மன கதவுகளை திறந்து அப்பா, நீர் பிள்ளைகளோடு இருதயத்தில் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முகமுகமாய் உம்மை தரிசிக்க கர்த்ததாமே கிருபை செய்யுங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அப்பா, நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு இடைப்படுங்கப்பா. உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அப்பா, செம்மையான வழியில் நடந்து ஜெபம் செய்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது பிரகாரம் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஆசீர்வதிக்கப்பட கர்த்ததாமே கிருபை செய்யுங்க. இன்று அநேக தேவைகளோடு இருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்தைங்கப்பா. அப்பா, நீங்க எங்களுடைய இருதயத்தை அறிந்து ஆராய்ந்து இருக்கிறீர்கள் தகப்பனே. என்னுடைய இருதயத்தின் மன விருப்பம் ஆண்டவரே உமக்கு தெரியும் அப்பா.
உமக்கு பிரியமானது எங்களுக்கு தாங்க தகப்பனே. என்னதான் எங்களுடைய மன விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற எல்லா காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையாகவே இருக்கும் என்று நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். உடைய சமூகத்தில் நெடுநாள் காத்திருந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையானதை ஏற்ற வேளையில் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இன்று அப்பா உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. உண்மையே விசுவாசிக்கிறோம், உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. மனிதன் அன்பு மாறும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்று அப்பா மனிதர் நிமித்தமாக காயப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை அப்பா கர்த்தர் சந்திங்கப்பா. இன்று உம்முடைய அன்புல அப்பா நிறைவாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நிரம்பி ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கட்டளையிடுங்க. வேதனை உண்டாக்குகிற வழி உம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருந்தால் அந்த வேதனையான வழிகளில் இருந்து உம்முடைய வலது கையை பிடித்து உம்முடைய பிள்ளைகளை விலக்கி நீர் வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் பாவ வாழ்க்கையில் இருக்கிறேன், நான் இதிலிருந்து மீண்டு கொள்ள வேண்டும் என்று பிரயாசத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் பிரயாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து அந்த பாவ வழியிலிருந்து இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அப்பா நீர் பிள்ளைகளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நீர் கை தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அப்பா பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. இன்னும் கோர்ட்டு கேஸுகள்ல ஆண்டவரே அலைந்து திரிகிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா டிவோர்ஸ் கேஸ்ல ஆண்டவரே விருப்பம் இல்லாமல் போய் வேதனையோடு திரும்பி வருகிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை உடைய சித்தத்தின்படி பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா நீங்க இணைத்த அந்த பரிசுத்த உடன்படிக்கை மாறாதபடிக்கு கர்த்தர் தாமே தகப்பனே பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதித்து குடும்பமாய் அப்பா ஜீவனில் சாட்சியாக இருக்கத்தக்கதாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் அநேக பேர் ஆண்டவரை கடன் பிரச்சனையில அப்பா பாதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு சிக்குண்டு இருக்கிறாங்கப்பா. அவங்களை இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ₹1 கடன் இல்லாதபடிக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடைத்து தீர்க்கத்தக்கதாக பிள்ளைகளுக்கு வழி வாசல்களை திறந்து கொடுங்க அப்பா. யாரை கொண்டு உதவி செய்ய கர்த்தருக்கு சித்தமோ அவர்களை கொண்டு இலவசமாக உதவி செய்யுங்க. உடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்க தகப்பனே. அப்பா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. நீரப்பா உம்முடைய நம்பி உம்முடைய சமூகத்திலிருந்து விண்ணப்பிக்கிற கேட்கிற எங்களுக்கு அப்படியே நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை ஆண்டவரே மகா பெரியதா இருக்கிறது அப்பா. உடைய கிருபை காத்திருக்கிறவர்கள் மேல் நீ பிரியமா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உமது சமூகத்துல நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் அமர்ந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதாக. உடைய கிருபையினால் உடைய அன்புனால் உடைய இரக்கத்தினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகள் பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளை நிர்மூலமாக்கி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் முகம் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் தடை செய்கிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை வழிநடத்தி நீதியின் பாதையில் நடத்தி பிள்ளைகளுக்கு செம்மையானதை கற்றுக் கொடுத்து உடைய மன விருப்பத்தின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மன ரம்யமாய் மன மகிழ்ச்சியை நீர் மாற்றுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இனி வரும் நாட்களிலும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. தீங்கொன்று மனகாதபடிக்கு தீமையிலிருந்து விலக்கி எங்களை இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகள் பயன்படுத்துகிற வாகனங்கள்ல இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் அப்பா. பாதுகாப்பை போடுங்க. தேவ தூதர்களை விட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.